பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆண்டவர் தேடுகிற தெய்வம், நம்மேல் கரிசனை உள்ள தெய்வன். நம்ம எப்பவும் எங்கே இருந்தாலும் சரி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னான், ரொம்ப அழகாக சொன்னான், தேவரீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்னா. ஆனால் ஒரு மனுஷன் ஓடிப்போய் உட்காந்துக்கிட்டான். அவர் கேட்குறார், எங்கப்பா இருக்க, எங்கப்பா இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாட்டா தேடத்தான் செய்வாங்க. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பாதுகாப்பு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போய்த்தான் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு பாடலை பாட போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சேர்ந்து பாடுமா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்பம் விசுவாசம் இவைகளில் அல்ல. பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈன்றளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. என் பொருள் யாவும் ஈன்றளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்பம் விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் இந்த ஆதாமை படைத்து அவனுக்கு ஒரு துணையையும் கொடுத்து, ஏன்னா இவன் தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டான். தனியாக இருந்தால் வாழ்க்கையே சில நேரத்தில் தனியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஆணாக இருக்கட்டும், வெதர் இட் இஸ் ஃபீமேல் ஆர் மேல், த லோன்லினஸ், தனிமை வாட்டுங்க. அதனால தான் ஆண்டவர் கண்ட ஒரு பெரிய ஞானம், தனியாக இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு துணை வேணும். அதுவும் எங்கோ இருந்து இன்னொரு மண்ணெடுத்து உருவாக்கலை.
இன்னொரு மண் எடுத்து உருவாக்கியிருந்தால் அந்த அன்பு தெரியாது. ஏன்னா ரத்த சம்பந்தமான பாசம் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் அந்த மண்ணை படைத்த மண்ணிலிருந்தே இன்னொரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக்கி அவனை கொண்டு வந்தார். எங்கேருந்து எலும்பு எடுத்தார்? விலாமிலிருந்து எடுத்தார். விலாமிலிருந்து எடுத்தார். ஏன் தெரியுமா? மனைவிக்கு சரி பங்கு கொடுக்கணும். ஏன்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிடக்கூடாது, காலு கீழே போட்டு மிதிச்சிடக்கூடாது. அதனால் சரிநிகர் சமம், புருஷனும் மனைவியும் ஈக்குவல் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கு அவனுக்கு விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து படைத்து அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. ஆனால் ஒன்றை மட்டும் என்ன செய்யாதீங்க, தொட்டுறாதீங்க. அவ்வளோதான். ஒன்லி ஒன் கமாண்ட். அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, எனக்கு வேடிக்கையாகவும் இருந்துச்சு. பிறருக்குரிய ஒன்று இச்சியாதுங்கிறீங்களா? ஆதாமுக்கு இந்த கட்டில் கொடுக்கப்பட்டதானே? எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆதாமுக்கு இருந்ததே ஒன்று. அவன்கிட்ட போய் பிறருக்குரிய ஒன்று இச்சியாக இருக்காரு, வேறு எவையா இருக்கான்னு கேட்டிருப்பான். இயேசு ஜனங்கள் பெருகின போது தான் கட்டளைகளும் கொடுக்க வேண்டி வந்துச்சு. எனக்கு கண்பானவர்களே, இந்த ஆதாமை படைத்தவனுக்கு ஒரு துணையை படைத்து அவனை கொண்டு வந்து ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்தினுடைய காரியங்களை நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நதி சுற்றி சுற்றி ஓடுச்சு. அந்த தேசத்தில் என்ன விளைஞ்சா? ஆபிலா தேசம் முழுவதும் பொன் விளையக்கூடிய இடம். அவ்வளவு ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து அவங்கள வச்சு எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு விட்டுட்டு ஒரு கட்டளையை தான் சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த கட்டளை அவனால் காத்துக்கொள்ள முடிஞ்சா? இல்லையே. ஏன்னா தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருந்தானே அப்படியே இருந்திருப்பான். எத்தனை சத்தம் கேட்டாலும் இன்றைக்கி கதவை தட்டும் போது புருஷன் சத்தம் போட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வெளியே இருந்தே அவர் தான் வந்துட்டார், அவர் வந்துட்டார். இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அம்மா, அங்கே அவர் ஆரன் அடிப்பார், கிக்கேன் 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 அப்படி நடித்தா என் புருஷன் வந்துட்டார். அடிக்கிற ஆரனே தெரியும் அடையாளம். அதை விட ஒரு அம்மா வயசான அம்மா, இந்த என் வீட்டுக்கார் வந்துக்கிட்டு இருக்கார், எப்படி தெரியும்? இந்த வாராரில் சொரட்டுன்னு செருப்பை இழுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு கீன் அப்சர்வேஷன். தன் புருஷனை பற்றி ஒவ்வொரு அசைவையும் மனைவி அறிந்திருக்கிறாள், மனைவியினுடைய அசைவை புருஷன் அறிந்திருக்கிறான். ரெண்டு பேரும் இப்போது செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து பேசினார், தந்திரமான சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி என்ன கேட்டுச்சு? ஆதியாகமம் 3:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய். அதனாலதான் பவுல் பயப்படுற பயமே இதுதான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையின் நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வர்றவங்க வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. உங்களிடத்தில் வருகிறவன் எப்படிலாம் இருக்காங்க? நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு இருக்கா, இல்லை வேறு ஆவி இருக்கா? நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி உண்டா? வேறொரு சுவிசேஷம் உண்டா? இல்லையே. ஆனால் தந்திரத்தினால உங்கள் மனது கெடுக்கப்பட்டுறக்கூடாது. அன்னைக்கு கெடுத்த மாதிரி ஓடி போய் ஒளிய வச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் பவுல் அன்னைக்கு அவ்வளோ பயப்படாத பவுல் கொண்டு போய் கப்பலில் கடத்தி போனால் கூட சரி, எல்லாருக்கும் தைரியம் சொன்ன பவுல். அப்போஸ்தலர் 27:22 சொன்னால், நான் ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவரும் ராத்திரியில் எனக்கு தரிசனமாகி பயப்படாதே, உன் நிமித்தம் ஒருவருக்கு சேதம் வராதுன்னு சொன்னவர். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே அவனை மெலித்தா தீவுக்கு போன போது அவன் போய் குளிர் காய்கிறதுக்காக எல்லாரும் விறகு போட்டு காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இவனும் கொஞ்சம் குச்சிகளை என்ன செய்தான் அள்ளி போட்டால் அவன் கையில் என்ன கடிச்சு? ஒரு பூச்சி, விரியன் பூச்சி தொங்கிட்டு இருந்துச்சு.
எல்லாரும் சொன்னாங்க, இந்த மனுஷனை பாரு, அங்கேருந்து வந்து இவனை விதி விடலைன்னார். அவன் கொஞ்ச நேரத்தில் அதை உதறி போட்டு சாகலை. அதுக்கப்புறம் மனுஷனுடைய பேச்சு அப்படியே மாறி போச்சு. கடவுள்னு சொல்லி ஆமாம், தேவன்னே சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் பயப்படாத பவுல் ஏன் பயப்படுறான்? இந்த தந்திரமான சர்ப்பம் ஏவாளையும் வஞ்சித்தது, ஆதாமையும் வஞ்சித்தது. அதனால் நம்மையும் வஞ்சிக்கிறோம். அதனால தான் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், சர்ப்பத்தை போல வினாமுள்ளவர்களாக இருங்கள் வேதம் சொல்லுது. எனக்கு அன்பால் இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அதனால தான் சங்கீதம் 58:5 வசிக்கிறோம், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தன் செவியை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியன் என்று எழுதியிருக்கிறார். 58ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும். ஊதினால்னா என்னது? எல்லாரும் பாம்பாட்டி ஊத வாசிக்கிறான், அவன் மகுடி வச்சு ஊதுறான். நம்ம வேதத்தை ஊதுறோம். ஒவ்வொருத்தரும் தனக்கு வளைக்கிற மாதிரி ஊதிடுறான். வேதத்தை வளைக்கக்கூடாது, கூட்டவோ குறைக்கவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. அதில் இருக்கிறத வச்சுத்தான் நம்ம பேசணும். இதுலேயே இன்னும் நம்ம எவ்வளோ படித்து முடிக்கலை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம், அவ்வளோதான். நான் சொல்ல ஒரு 5% தெரிஞ்சுப்போம், 10% தெரிஞ்சிருப்போமா? 100% தெரிஞ்சுக்கிற ஒரு நாள் முடியாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆமாம், மறந்துடக்கூடாது. இவ்வளவு இருக்குது, இந்த வேதத்தை ஆராய்ந்து முடியாது. அதனால தான் எனக்கு கண்பார்வையில் இந்த வேதம் அரிய வேதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை அறிஞ்சுக்க முடியாது. இன்னும் எல்லாத்தையும் சொன்னால் அந்த தந்திரமுள்ள சர்ப்பம் என்ன செஞ்சு? ஸ்திரியை பார்த்து கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? தந்திரமான கேள்வி கேட்டுச்சு. வாசிங்க பார்ப்போம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின அல்லது உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அது தேவன் சொன்னதே கரெக்டா சாடி அவதான் பிடிச்சி வச்சிருக்கோம். தேவன் சொன்னது உண்டா? அப்படியா? ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? எல்லாத்தையும் சொல்லியிருக்கார்ல. இல்லை, ஒன்று சொல்லலை. ஏன்? தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் நீ புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே சாவாயினாரு. அப்படியா? கடவுள் எதுக்கு சொல்லியிருக்கா தெரியுமா? நீ அவரை போல ஆயிடுவ. ஏன்னா அவர் சாயலில் படைச்சார்னு வேதம் சொல்லுது தெரியுமா? ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அதனால அவரை மாதிரி நீ ஆயிடுவ. நிச்சயமாக ஒரு நாள் போவோம். ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் படுத்திருக்க பாடுவோம். என்ன பாடும்? தேவசாய நாகமாடி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாய நாகமாடி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் மறந்து விண்ணவே சாயல் அடைவே, விண்ணவே சாயல் அடைவே. தேவசாய நாகமாரி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. நிச்சயமா ஒரு நாள் அவரோட இருக்கணும். அதுதான் தேவனும் விரும்புகிறார். நாம் அதைத்தான் நாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாடகை வீடு, கூடார வாசி. ஒரு நாள் அங்கே தான் நமக்கு ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். அவரோடு இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமே, அதே பெரிய காரியம். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு கிடைச்சிச்சு. தினம் வந்து பேசினார், தினம் வந்து பார்த்தார், தினம் அவங்களோட பேசினார். ஒரு நாள் வந்து இன்னொரு சத்தம் கேட்குது. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உள்ள சகலத்தையும் புசிக்கலான்னு சொன்னது உண்டோ? இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் அதை கேட்குற அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. ஏன் அதை கேட்குறேன்னு கூட கேட்கல.
எல்லாம் புசிக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும். ஏன் சொன்னால் தெரியுமா? நீ அவரை மாதிரி வந்துடக்கூடாது. அதுக்கு தான் உடனே அவ பார்த்தா அது பார்வைக்கு அருமையும் புசிப்புக்கு நல்லதும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்கது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருந்தது கண்டு அதன் கனியை பறித்து அதை பறித்து. ஏன்னா ஏசு அதனால தான் சொன்னார், ஒரு கை உனக்கு இடரல் உண்டாக்கி அதை தரித்து எறிந்து போ. ஆதாம் எவ்வளோ அன்னைக்கு கொஞ்சம் கையை நீட்டாக வந்திருப்பான்னா இந்த பாவமே பூமிக்கு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. கண் உனக்கு இடரல் உண்டாக்கினான்னாரு. ஏன்னா அதை பார்த்தா பார்வைக்கு அருமை, புசிப்புக்கு நல்லது, இச்சிக்கப்பட தக்கதுமாய் இருந்தது. உடனே கையை நீட்டினா அதை பறிச்சா புசித்தா தன் புருஷனுக்கும் கொடுத்தா. ஏன்னா தாமத்திரம் போயிடக்கூடாது, பலவத்துக்கு போனாலும் தாமத்திரம் போயிடக்கூடாது, உண்மைதான். ஆனால் பாவத்துக்கு போனாலும் கூட இழுத்துட்டு போகிற போய்ப்போலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இழுத்துட்டு போனாங்க. உடனே தான் பார்த்தான், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. வாசிக்க தொடர்ந்து அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் என்ன கண்ணு தெரியாமலா இருந்தாங்க? ஐயா, அவங்க அது வரைக்கும் அந்த பாவம்னாலே என்னன்னு தெரியாது. பாவத்தை பாராத பரிசுத்த கண் தேவன் கொடுத்திருந்தார். அவனுடைய கண்கள், இந்த புறக்கண் சரீர கண் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று. அது வரைக்கும் எப்படி இருந்தா? துணியா உடுத்திருந்தான் இல்ல, மகிமை மூடி இருந்தது. உடனே நிர்வாணி என்பதை அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற, எப்போதும் போல உலாவுகிற, சந்திக்கிற, பார்க்க வருகிற, விசாரிக்க வருகிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி ஓடி போயிட்டான். அதனாலதான் கேட்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவரை விட்டு எங்க ஓட முடியாது. சங்கீதக்காரன் சொன்னான். அதனாலதான் என்ன சொல்ல, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. திராட்சை செடியும் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா இசையா. அவரை விட்டு ஒரு நிமிஷம் இருந்தா எங்க போவோம்? எங்கேயும் போக முடியாது. இவன் ஓடிப்பான் பயந்து. தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்ட. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக்கொண்டு. ஆண்டவருக்கு பார்க்க முடியாம ஒளிஞ்சு போதான். அவருக்கு தெரியும் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாம இல்ல. ஏன்னா அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க இருக்கான்னு தெரியணும், அவன் வாயால சொல்லணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை மட்டும்தான் இருக்கு, விட மாட்டேன்றோம். வார வாரம் சபையில போய் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே. அப்புறம் எப்படி இருக்கும்? ஏன்னா விசுவாச பிரமாணம் சொல்லும்போது சொல்கிறோம், சர்வ வல்ல பிதாவே, சர்வ நித்திய தயாபர பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. அப்புறம் எப்படி இருக்கும்? செய்யத்தகாத செஞ்சால் சுகம் இருக்காது தான். போகக்கூடாத இடத்துக்கு போனால் தேடத்தான் செய்வாங்க. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சால் எங்கப்பா ஏப்பா செஞ்சேன்னு கேட்கத்தான் செய்வாங்க.
ஆனால் கோபம் வரலாமா? ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு யோசிக்கிறோம். எங்கே இருக்க கேட்டால் போதும், உடனே எதுக்கு கேட்குற. எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசிங்க. ஏன் கேட்குறாங்க? ஆண்டவர் ஏன் ஆதாம்கிட்ட கேட்டார்? அவருக்கு தெரியாமல் இல்லை, அவன் வாயால் சொல்லணும். தேவனுடைய சத்தத்தை, தோட்டத்தை கேட்டேன், நான் நிர்வாணி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, செய்யக்கூடாத செஞ்சிட்டேன். அவருக்கு பயந்து என்ன செஞ்சிட்டேன்? ஒழிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவன் போகக்கூடாத இடத்துக்கு போய் கேட்கக்கூடாத கேட்டு செய்யக்கூடாததை செஞ்சதுனால ஆண்டவர் மறுபடியும் அவனை தண்டித்தாலும் தோலுனால ஒரு ஆடையை உடுத்தி அவன் நிர்வாணத்தை மூடினார். ஆனால் மற்றபடிக்கு நாம் இந்த உலகத்தில் அவன் நிர்வாணியாக இருந்தாங்கிறத உங்களுக்கு எனக்கு ஆதாரமாக சாலமோன் ஞானி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறான். என்ன வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மிக அழகாக நமக்கு எழுதியும் கொடுத்துட்டு போயிருக்காரு. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து, தன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். ஒன்னும் கொண்டு போற கிடையாது. அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். அல்லேலூயா. இதுக்கு இடையில தான் ஆசைங்கிற கயத்தில் ஆடுறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் எப்படி கொடுத்தாரோ அப்படி தான் அவர்கிட்ட போய் சேரும். என்ன தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டு ஓடின என் ஜனமே, ஆயுள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் ஜீவன் உள்ள வரை ஆண்டவர் சேவையிலே மரிப்பேன் ஆயத்தமானேன். எங்க இருக்க கேட்டா சொல்றதுல என்ன தப்பு? ஆண்டவர் கேட்டார், எங்க இருக்கிறப்பா, எங்க இருக்கிறப்பா? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்னதை புசிச்சியா? உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்? நான் விலைக்கு வைத்த கனியை புசித்தாயோ? அதுல தான் சாபமே வந்துச்சு. என்ன சாபம்? முள்ளு. அப்பந்தான் வந்துச்சு. நீ ரத்தம் வேர்வை சிந்தி என்ன செய்யணும்? பாடுபட்டு தான் அந்த பலனை அனுபவிக்கணும். இன்னைக்கு சொல்கிறோம், எப்பா என்ன பாடுபடுறோம். அன்னைக்கு தேவனோட இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா ஏனையா பாடு, ஏன் அந்த பாடு? எனக்கு அன்பானுள்ளே, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதில்லை. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், எங்கே இருக்கிறாய்? இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறது என்ன? ஒன்று வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34:2 வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த காலை கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த காலை ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, எங்கே இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதக்காரன் சொன்னான், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம், ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை மேலானது என்றானே. ஆனா உருவாக்கின, படைத்த, காத்த, ஆசீர்வதித்த அந்த தேவன் எங்கே இருக்கிறாய் என்று ஏன் கேட்கிறார்? இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இன்றைக்கும் உங்கள் குடும்பத்திலே புருஷன் மனைவிக்குள்ள எங்கே இருக்கிற ஏன் கேட்குறோம்? அந்த அன்பினாலே. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எனக்காக ஜெபிக்கணும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவன் இரக்கம் செய்தால் தான் உண்டு. நான் போய் யார்ட்டையும்
ஏன்னா கொடுங்கன்னு கேட்கறதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, இவைகளெல்லாம் தேவை என்று ஒரு பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைங்கிறது அவர் தெரியும். இருந்தாலும் சிலர் கேட்பீங்க, எங்களுக்கு தெரியாத பிறகு சொல்லுங்கப்பீங்க. இங்கே பார்வையற்றோர் ஆலயம், ஒவ்வொரு நாளும் அவங்கள வாகனம் வச்சு தான் கூட்டிகிட்டு வரோம், நல்ல சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறோம், ஆவிக்குரிய உணவையும் சரி சரீரத்து பிரகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், கூட்டிகிட்டு வரதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, வாகனம் மாதம் 4000 ரூபா வாகனத்துக்கு மட்டும் வாடகை. ஒரு வாரம் கூட இல்லாமல் வந்துட முடியாது. ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க இவளை கூப்பிட்டு வரக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஏன்னா எப்படா முடிஞ்சு கொண்டு எங்கேயாவது விட்டுருவோம் தான் எல்லாம் யோசிக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்றவங்க கையில் கண்ணுக்கு பதிலாக வழிகாட்டுற கோலை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் மாதத்துக்கு ஒன்று கொடுத்தா கூட பத்தாது. ஏன்னா லேசாக போகிற கூட ஒரு ஸ்கூட்டரை சைக்கிளை தடிச்சுன்னா அந்த கம்பு வளைஞ்சு போனால் நடக்க முடியாது. ஒருவருக்கு கொடுக்க 200 ரூபா தான். ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு ஏன் 200 பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சா கொடுக்குறேன்னா தப்பு. ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. எப்படி பிரதர் நான் உதவணும்னு ஆசைப்படுறேன், கர்த்தர் ஏவினால் நீங்களும் இங்கே டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர்கள் வரும், அதில் பாருங்கள், ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், என்னட்டையும் கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கணும். அதை மறந்தால் நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது சுவாமி. எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்பிலே ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற போல கர்த்தர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு அன்பான இழந்த ஆறுதலற்று இருக்கிற மக்கள், குழந்தை பாக்கி இல்லாமல் நெடுநாள் காத்திருக்கிறவர்கள், பல ஆண்டுகள் திருமண வயது வந்து தன் வீட்டில் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.